ஹாய் காய்ஸ். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. குட் மார்னிங். ஹாய் காய்ஸ். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப இருட்டாக இருக்குது. நான் இவ்வளோ சீக்கிரம்லாம் ஏஞ்சிக்கவே மாட்டேன். இன்றைக்கி நம்ம ப்ரைடலுக்கு சென்னை போகிறோம் இல்லையா, அதனால தான் நான் இவ்வளோ சீக்கிரம் ஏஞ்சிக்கிட்டேன். நம்ம வந்து 6:30க்கு வந்து கிளம்பணும். ஸோ 2 வீலரில் தான் போகிறோம். போய் குளிச்சுட்டு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு பேக் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ தான் வந்து கிளம்புனேன். ஆல்மோஸ்ட் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 o'clock ஆகுது. நிறைய காற்று அடித்ததுனால நான் பேசுறது உங்களுக்கு கேட்கல. ஸோ நம்ம சென்னை போகிறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 4 hours கிட்ட ஆகும். ஸோ வழியில் என்னென்ன நடக்குதுன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா 9:10 ஆகுது. நம்ம வந்து ஒரு 1 hour தான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இன்னும் ஒரு 3 hours வந்து போகணும். ஸோ இன்னும் நான் சாப்பிடவே இல்லை. எனக்கு செம்மையாக பசிக்குது. உங்களை அடுத்து ஒரு சூப்பரான ஹோட்டலில் சந்திக்கிறேன். ஸோ நம்ம பிரைடோட பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ எஸ், நம்ம வந்து 11:30க்குலாம் வந்துட்டோம். நம்ம ஸ்லாட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:30 தான். இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டேன். பிகாஸ் நம்ம ரொம்ப தூரத்தில் ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, ஸோ லேட் ஆகிடுமோன்னு சொல்லி நான் சீக்கிரமாக வந்துட்டேன். ஸோ பிரைட் வந்து 1 o'clock மேலே தான் வருவாங்க. நம்ம அதுக்கப்புறம் தான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் செம்ம டயர்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். அங்கே போகலாம். ஸோ இதுதான் வந்து பிரைடோட ரூமு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி இப்போ தான் வந்து ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து நானும் மேக்கப் போட்டேன். ஸோ பயந்துடாதீங்க பார்த்து. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் கழித்து உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். டடா. பிரைடு வந்து ஷார்ப்பாக 1:15க்குலாம் வந்து ரீச் ஆகிட்டாங்க. பட் இவங்க ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock தான். இப்போ மேக்கப் வந்து ஒரு 2 o'clock போல் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஃபோட்டோகிராஃபி டீம் வந்து கெட்டிங் ரெடி ஷார்ட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்றதுனால 5:30 or 5க்குள்ளே ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து ரெடியாக இருந்தோம்.
ஹாய். ஸோ இப்போ தான் வந்து மேக்கப் முடித்தேன். ஆல்மோஸ்ட் டைம் வந்து 6:40 ஆகுது. நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 2 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 4.5 hours கிட்ட ஆயிடுச்சு. ஸோ மேக்கப் மட்டும் இல்லை, மேக்கப் ஒரு 3.5 hours அந்த மாதிரி முடிச்சிட்டோம். ஸோ ஃபோட்டோகிராஃபிக்கு கெட்டிங் ரெடி ஷார்ட்ஸ்லாம் எடுத்தாங்க. ஸோ அக்சசரிஸ்லாம் வச்சு எடுத்தாங்களா, ஸோ அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. செம்ம டயர்டாக இருக்குது அண்ட் முதுகு செம்ம வலிக்குது. என்னால் தாங்கவே முடியல, அவ்வளோ பெயினாக இருக்குது. ஸோ செம்ம டயர்டாக இருக்குது, என்னால் ஒன்றுமே முடியல. நான் வெளியில் போயிட்டு உங்களுக்கு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன், மேலே சத்தம். ஸோ வெளியில் போயிட்டு கல்யாணத்தில் நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதனால நான் வந்து இப்போ ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு இந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கேன். ஓகே, எல்லாரும் போகிற வரவங்களாம் என்னை பைத்தியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஒரு பைத்தியம் தான். செம காமெடி. சரி, இப்போ நான் வந்து என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்னு காட்டுறேன். அப்புறம் கல்யாணத்துலேயே சாப்பிடணும், அதுவும் சாப்பிடுவோம், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். ஓகே வாங்க போகலாம். வந்து ஷவர்மா போட்டுட்ருக்காங்க. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஷவர்மா சாப்பிட போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தரேன். வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வாங்க சொல்லுறேண்ணா. சரி, ஷவர் பண்ணி செய்கிறாங்கன்னு பாருங்க. ஷவர்மா, அப்புறம் வந்து ஒரு ஆஃப் தந்தூரி ஃபுல் கட்டு பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் வந்து லோடு வந்து எழுதணும். நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, சோறு சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். வாங்க, யாருக்கும் தெரியாமல் நிறைய சாப்பிடலாம். ஸோ அவ்வளோதான், வாங்க. உங்கள் எல்லாருக்கும் இடம் போட்டு வைக்கிறேன், எல்லாரும் வந்து லைனாக சாப்பிடுங்க.
எனக்கெல்லாம் ஐஸ்கிரீம்ஸு ஸ்வீட்ஸு இதெல்லாம் பிடிக்காது. சரி சும்மா சாப்பிடுவோம். ஆல்ரெடி என் வயிறு வந்து வெடிக்கிற மாதிரி இருக்கு. சரி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஷவர்மா அப்புறம் வந்து ஒரு ஆஃப் தந்தூரி ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்துட்டேன். நல்லாதான் இருக்கு. இப்போவும் உங்க எல்லாருக்கும் தரேன். இது அது எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே ஓகே, நான் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். டைம் வந்து ஒரு 10 o'clock ஆகிட்டதுனால நான் போய் தூங்கிட்டேன். மார்னிங் வந்து முகூர்த்த மேக்கப் வந்து பண்ணணும். ஸோ வாங்க போய் தூங்கலாம். மார்னிங் முகூர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா 7:30 to 9 அண்ட் ப்ரைடுக்கு வந்து நலங்கு வைக்கிறது அந்த மாதிரி சடங்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு 4:30 போல் தான் நமக்கு டைமே வந்து கொடுத்தாங்க. ஸோ 4:30க்கு மேலே நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணோம். மார்னிங் முகூர்த்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நான்-HD பேக்கேஜ் தான் எடுத்திருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து அவங்க ரொம்ப சட்டிலாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நேச்சுரலான ஒரு பேஸ் தான் வேணும்னு சொல்லியிருந்ததுனால நான் ரொம்ப நேச்சுரலாக வந்து மேக்கப் பண்ணேன். ரொம்ப ஹெவியாக இருக்காது மார்னிங். அண்ட் ஆல்சோ மார்னிங் முகூர்த்தங்களுக்கு வந்து எல்லா ஃபுட்டேஜும் என்னால் வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ண முடியல. ஏன்னா இந்த வீடியோவே ஆல்ரெடி வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால என்னால் வந்து ஆட் பண்ண முடியல. உங்களுக்கு வேணும்னா வந்து நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த லுக்கையும் வந்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த பேங்கிள்ஸ் எடுத்துக்கங்க, ஒரே ஒரு பேங்கிள் மட்டும் எடுத்துக்கங்க, பெரிய பேங்கிள். கையில் வச்சுங்க, அதை எப்படி காட்டுங்க கேமரா. ஸ்மைலோட இருங்க, கொஞ்சம் கீழே இருக்குங்க. அதை கொஞ்சம் கிட்ட கொண்டு வாங்க. ஸ்மைல் பண்ணுங்க, லைட்டாக தலையுது. ஸ்மைல். ஸோ அவ்வளோதான், மார்னிங் வந்து மேக்கப் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்து போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ லக்கேஜ்லாம் வந்து பேக் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா வந்து சாப்பிட்றது தான். வாங்க போகலாம். ஸோ எஸ் கைஸ், இதோட அந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் இன்னும் இந்த மாதிரி vlogs உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய vlogs உங்களுக்காக வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye from Sita signing off. Ta-da! Hi guys. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப இருட்டாக இருக்குது. பேக்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிவிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் போய் குளிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ தான் உங்கள் அம்மா போனாங்க, அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. அண்ணா எனக்கு தெரியலையா? எனக்கு இல்லையா? எனக்கெல்லாம் ஐஸ்கிரீம்ஸு ஸ்வீட்ஸு இதெல்லாம் பிடிக்காது.